விஜய் அடித்து நொறுக்கப்படுவார். காரணம் 26ல் அவர் அரசியல் சக்தி ஆனா 29ல் ஜனநாயக படம் ஏன் வரல? ராகுல் காந்திக்கு கைக்கூலிங்கிறனால வரல. ஜனநாயக படம் ஏன் வரல? நீ ராகுல் காந்திக்கு ஏஜென்ட்னால வரல. ஜனநாயக படம் ஏன் வரல? நீ கரெக்டா ஆரம்பிக்கிற நேரத்துல ஆஜராக சொன்னதும் இவர் டைம் கேட்டதும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தாராள மனசு காட்டுது மத்திய அரசு அப்படின்னு ஒரு விமர்சனம். டைம் கொடுக்கறது சீமான் சொன்னார கொடுஞ்சனியனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. 2 சனியன்களை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியன் வரும்னு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மாலையா போட்டு வரக்கூடிய விஜய் அடிச்சார சீமான். விஜய் வரலன்னா அந்த சம்பவமே நடந்திருக்காது. கைது பண்ணுன்னு சொன்னார சீமான். ஸ்டாலின் ஏன் பண்ணல? எத்தனை பேரை மிதிச்சு எத்தனை பேரை எழுந்தி இழிவானவன்னு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கி எழுந்து நிற்க ஒருத்தனை பைத்தியக்காரன் ஏமாளி நினைச்சு நீ இங்க 26ல் பாஜக கூட இந்த தமிழிசை போன்றவங்களோட முட்டாள்தனமான வியூகங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளாயிட்டு 29ல் விஜய் இலவசங்கள்ல விழுந்தே விட்டானையான்னு 2 கட்டானா விழுந்ததுல சீமான் ஏறிட்டார். அந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் இல்ல 2 பேரையும் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அள்ளி விட்டுருக்காரு வாக்குறுதிகள். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாண்டில் வளமும் போகாம இடமும் போகாம இருக்கிறதுனால கமல்ஹாசன் 2.0 தான் போவாரு. கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பிளஸ் ஆகும். லுக்லக் இதையா? அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீவித்யா. ஒரே பரபரப்பு. அங்கே சம்மன் கொடுத்துருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக சொல்லி. இங்கேருந்து டைம் கேட்டிருக்காங்க. 15 நாள் கேட்டிங்களா, சரி 10 நாள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு தாராள மனசு. படத்துக்கு மறுபடியும் ரிலீஸ் ஆக முடியாமல் போகுது. ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இப்படி. என்டிஏ அழுத்தம் கொடுத்து விஜய் கூட்டணிக்குள்ளே இழுக்குது. விஜய் கூட்டணிக்கு போகிறாரு, 60 சீட் வரைக்கும் பேசியாச்சு. இப்படியான பல செய்திகள். உண்மையாவே இதெல்லாம் நடக்குதா? 2 கருத்து ஸ்ட்ராங்கா நடக்குது. ஒன்று எங்க கருத்து, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நியூஸ் 18 டிபேட். உண்மையிலே ஒரு படத்தை காலி பண்ணதுக்கு எங்களுக்கு எண்ணம் கிடையாது, உண்மையிலே கிடையாது. அது விஜய் மட்டுமல்ல, பலரும் தொடர்புடைய ஒரு படைப்பு. அதுல பலரோட ஃபீச்சர் இருக்குது. ஆனா சிலர் அரசியல்ல சில இடங்கள்ல முடிவெடுக்கும் போது அடிச்சுதான் தீர வேண்டிய சூழ்நிலை வருது. 8ஆம் தேதி நியூஸ் 18 சொல்லதிகாரம் தேவப்பிரியனோட அந்த நிகழ்ச்சி நான் பேசுறேன். 9ஆம் தேதி ஜனநாயகம் வர்றது டவுட். சசிகலாவுக்குள்ள ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு கொடுக்க போறாங்க. நாங்க பிஎம் ஓட்ட சொல்லிட்டோம், மோடி இதைத்தான் செய்வாரு. இதுல என் சகோதரன் நயினார் நாகேந்திரன் கருத்து அதுல மாறுபடுறேன். என் சகோதரன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கருத்து மாறுபாடு தான். சகோதரி தமிழிசை அம்மையார் கருத்துல நான் மாறுபடுறேன். 2 பேர் பேரையுமே சொல்லி அவங்க கருத்து வேற, மோடி 29ல் பிரைம் மினிஸ்டரா வரணும்னு நினைக்கக்கூடிய ஆர்டிகே கருத்து வேறன்னு சொல்லி டிக்ளேர் பண்றேன். அது மாதிரி 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் வரல, விழுந்தது. விஜய சொல்லி அடிச்சோம். ஒரு படத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை எங்களுக்கு. நீங்க இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, தேசபக்தி பக்த உணர்வு கொண்ட கிறிஸ்துவ முஸ்லிம் பார்சி புத்திஸ்ட் மானத்தை காப்பாத்தின மோடியை நீங்க தீய சக்தி, கொள்கை எதிரின்னு சொல்லுவீங்க. இந்த நாட்டில் ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ணி நாணயம், நம்பிக்கை, வார்த்தையில சுத்தம் இதெல்லாம் கெடுத்த இந்திரா காந்தி, எமர்ஜென்சி கொண்டு அதிகாரத்தை மீறி ஆண்ட இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி செத்ததும் வாரிசு அரசியலின் உச்சமாட்டு பைலட்டா இருந்த ராஜீவ் காந்தியை கொண்டு வந்த இந்திரா காந்தி, சோனியா, இத்தாலி சோனியா, அவங்க கிட்ட நாடு 3வது முறை போறதை ஆதரிச்சு அந்த குடும்பத்துக்கிட்டேயே நாடு போகணும்னு ராகுல் தூயவர், நல்லவர், தூய சக்தின்னு ராகுலுக்கு ஒரு ஸ்டூஜா செயல்படக்கூடிய விஜய் அடித்து நொறுக்கப்படுவார். காரணம் 26ல் அவர் அரசியல் சக்தி ஆனா 29ல் மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கூட நிற்பாரு. இதை பற்றி ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன கவலை? இதை பற்றி துக்ளக் ரமேஷுக்கு என்ன கவலை? இதை பற்றி இந்தியா டுடே மணிக்கு என்ன கவலை? இதை பற்றி தமிழறி மணியனுக்கு என்ன கவலை? ஆனா எங்களுக்கு கவலை இருக்கு. இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றணும், மோடி 4வது முறையும் பிரதமராக வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எங்களுக்கு இதுல கவலை இருக்கு. அதனால நாங்க சொன்னோம், இவர் அரசியல் சக்தியா 26ல் வந்தா 29ல் ராகுலுக்கு கைக்கூலியா, தொங்கு சதையா, ஒட்டுண்ணியா, ஊதுகுழலா ராகுல் பிரதமர் நிற்பார். கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுவார். கேரளாவில் அவருக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது. ஒட்டுமொத்தமா ரஜினிகாந்துக்கு கீழே தான் அவரு, ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். பட் கேரளாவில் அவர் நம்பர் 1 லெவல்ல அவருக்கு மார்க்கெட்டிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ கேரளாவில் அந்த பிரச்சாரத்தை பண்ணுவார். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஃபோல்ஸ் ஆனா அதை ஸ்டாலின் கூட போய் நின்று மோடிக்கு எதிராக பண்ணுவார். எங்களுக்கு ராகுல் வர்றதுதான் முக்கியம், சோனியாவுக்கு மகன் வர்றதுதான் முக்கியம்னு
நிற்பாரு. அர்பன் நக்சல், மதமாற்ற கும்பல், லயால மதமாற்ற கும்பல், விஜய்ங்கிறத நாங்க மோடி பிஎம்ஓக்கு சொல்றோம். அடி விழுது, படம் தான் கிடைக்குது. உன்னை அடிச்சு காட்டணும்னா ஏதாவது கிடைச்சால தான் அடிக்கணும். உனக்கு எங்க வலிக்குமோ அங்கதான் அடிக்கணும். நீ நாட்டுக்காக தியாகம் பண்ண தாசையாவுக்கு மகன் படம் வரும்போது அவனுக்கு அந்த தம்பிக்கு எதிராக நீங்க பணத்தை கொடுத்து எழுதுறா. ஏற்க நீதி என்ன கெடுவான் கேடு நினைப்பான்னு உன் ஜனநாயக படம் வரல. அப்ப ஜனநாயக படம் ஏன் வரல? ராகுல் காந்திக்கு கைக்கூலிங்கிறனால வரல. ஜனநாயக படம் ஏன் வரல? நீ ராகுல் காந்திக்கு ஏஜென்ட்ங்கனால வரல. ஜனநாயக படம் ஏன் வரல? நீ ராகுல் காந்திக்கு சிங்கிடிங்கனால வரல. ஜனநாயக படம் ஏன் வரல? ராகுல் காந்தி கூட ஒரு போலி போராட்டத்துக்கு கைதாகும் போது ஸ்டாலினுக்கு மிஞ்சிக்கிட்டு நீ போய் ராகுல் காந்திக்கு கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சனால வரல. இதுதான் நடக்கும்னு சொன்னேன். மோடிக்கு லாயலா இருக்கக்கூடிய எங்க கருத்து மோடி கிட்ட எடுபட்டுட்டு ஆன்டி ஸ்டாலின் கருத்தா பேசக்கூடிய பாண்டே கருத்து, துக்ளக் ரமேஷ் கருத்தெல்லாம் குப்பை கூடையில தூக்கி வீசப்பட்டிருக்கு மோடியால. அப்போ உங்களுக்கு கொடுக்குற அடி 29 நீங்க ராகுல் காந்திக்கு ஆளா மாறினீங்கனால உங்களுக்கு இந்த அடி கொடுக்கப்படுது. அதைத்தான் பிஎம்ஓல மோடிக்கு லாயலா இருந்து நாளைக்கு கேபினட் மினிஸ்டரா வரக்கூடிய சகோதரர் அருந்தரிய சமூகத்தை சேர்ந்த மடிகா, அவர் தென்னிந்தியாவிலே ஒரு ஃபிகரா இருக்காரு. என் சகோதரர் எல் முருகன் ஒரு விழுக்காடு நீ நிரூபிச்சிருக்கிறான்னு மூஞ்சில் அடிச்சாலும் கேட்கிறாரு. எப்பா நீ என்னப்பா சீமான் 8.2 ப்ரூவ்டு ஓட்டு, உனக்கு என்ன ஓட்டு இருக்கு, என்ன நிரூபிச்சிருக்கன்னு கேட்கிறாரு. அடுத்து 18 விழுக்காடு என்டிஏ வாக்கின் முகமாக மாற்ற வேண்டும் என்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜரின் வார்த்தைகளை கூறி 18 விழுக்காடு எடுத்த தமிழக பாஜகவின் ஹீரோ அவர் தான் லீடர், மற்றவங்க எல்லாம் பெரும் பிரசிடென்ட், அவர் லீடரா இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றாரு காஃபியும் டீயும் கலந்து குடிக்க முடியாது, அது தேராது, அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும்னு. விஜய் சிஏஏ எதிர்த்தவர், ராகுல் காந்திக்கு ஆளு, முஸ்லிம் ட்ரஸ்ட்லா இதுல மோடிக்க முடிவை எதிர்த்தவர். ஒட்டு மொத்தமா அது மதமாற்ற கும்பல், லயலா அர்பன் நக்சல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அந்த அடிக்கிறது. ரங்கராஜ் பாண்டேக்கு இது தெரியுமா? இதுல உணர்வு உண்டா? துக்ளக் ரமேஷுக்கு தெரியுமா? அவங்க ஆன்டி ஸ்டாலினா விஷயங்களை பேசுறாரு, நான் ப்ரோ மோடியா விஷயமா பேசுறேன். இப்ப ப்ரோ மோடி தான் அங்க ஜெயிக்கும்னு சசிகலா விஷயத்துல சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும். என் மதிப்புக்கும் மரியாதைக்கும், நிரந்தர மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மோடியை பிஎம்மா ப்ரமோட் பண்ண சத்திரியன் குருமூர்த்தி கருத்தை மீறி நம்ம கருத்து ஜெயித்தது மாதிரி இவரை இன்னைக்கு ஆளா விட்டா 29 மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவா நிற்பாருங்கிற அடிப்படையில விஜய் அடித்து நொறுக்கப்படுகிறார். சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அவர் பேட்டி கொடுக்குறாரோ இல்லையோ, மனு போட்டவங்களை எல்லாம் அவர் இன்னைக்கு பேட்டி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அலுவலகத்துல ஒரு கூட்டம் கரெக்டா ஆரம்பிக்கிற நேரத்துல ஆஜராக சொன்னதும் இவர் டைம் கேட்டதும் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தாராள மனசு காட்டுது மத்திய அரசு அப்படின்னு ஒரு விமர்சனம். டைம் கொடுக்கறது ரெகுலர் ப்ரொசீஜர் தான். செந்தில் பாலாஜியும் டைம் கேட்டா கொடுப்பாரு, ஆஜரானாலும் ஆஜராகலாம், டைம் கேட்டாலும் ஒரு டைம் கொடுக்கப்படும். ஏன் இந்த படத்துக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்குறாங்க, ஆனா இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்காத மாதிரி கொடுப்பதெல்லாம் 1.5 கோடி ஃபைன் கட்டணங்களையும் தெளிவா இருக்காங்களே. ஏன் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? உடன்குடி கருப்பு குடி சாப்பிடுப்போ, தூத்துக்குடி மக்ரூன் சாப்பிடுப்போ, கடம்பூர் போலி சாப்பிடுப்போ, சாத்தூர் சேவு சாப்பிடுப்போ, கோயில்பட்டி முறுக்கு சாப்பிடுப்போன்னு கொஞ்சம் ஊட்டிலாம் விட்டுட்டு இருந்தாரு. சீமான் சொன்னார கொடுஞ்சனியனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. 2 சனியன்களை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியம் வரும்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மாலையா போட்டு வரக்கூடிய விஜய் அடிச்சார சீமான். விஜய் வரலன்னா அந்த சம்பவமே நடந்திருக்காது. கைது பண்ணுன்னு சொன்னார சீமான். ஸ்டாலின் ஏன் பண்ணல? உடன்குடி கருப்பட்டி சாப்பிடு, சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ மோடி நடவடிக்கை எடுக்காருன்னா மோடி ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்காரு. ஏன் நீ எனக்கு எதிரி? எட்ரா சீட்டை எல்லாத்துக்கும் நாள் குறிச்ச, உனக்கு நிமிஷம் குறிக்கிறேன், எட்ரா சீட்டன்னு அடிக்கிறாரு. என்ன தப்பு இருக்கு? நீயே மோடி எதிர்ப்பாளர், நீ எடுக்கிற ஓட்டு மோடி எதிர்ப்போட்டை தான் எடுத்துட்டு போ. மோடிக்கு என்ன? ஸ்டாலின் அப்படி நினைக்கல. நீ எடுக்கிற ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டை எடுத்துருவ. நீ கிறிஸ்டின் வெள்ளாளர் தான், கிறிஸ்டின் பறையர்களுக்கு இஷ்யூவை சொல்லாம அந்த ஓட்டு வராது. சீமான் சொல்லுவார் அந்த இஷ்யூவை. நீ சும்மா சினிமாவை பார்த்துட்டு கிறிஸ்டின் பறையர் ஏமாளின்னு நினைப்பா, அது நடக்காது. பட் ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறாரு? இந்த நம்ம அடிச்சோம்னா, நம்ம அரெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணினோம்னா இந்த ஓட்டெல்லாம் அவருக்கு சிம்பதி ஆயிரும். அது நமக்குள்ள ஓட்டு, அவருக்கு சிம்பதி ஆகக்கூடாது. அருந்ததியர்களே பார்த்தீங்கல்ல, ஸ்டாலினுக்கு எதிராக இவர் பேசும்போது அருந்ததியர்கள் அதை சீண்டல்ல, போயா நாங்கள் ஸ்டாலின் தான் ஓட்டு போடணும்னு அருந்ததியர் மக்கள் எங்களுக்கு வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்தி விட்ட ஒரு, கல்வி வேலை வாய்ப்புல உயர்த்தின ஒரு தெய்வமா கலந்துருக்கணும்னு சினிமா பார்க்க வந்த, சினிமா பார்த்து இருக்கா அந்த கூட்டத்தில் அருந்ததியர்கள் கண்டுக்கல. ஆனா சீமானை பற்றி பேசும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. அப்ப ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? ஒன்னும் பூ போலதான் நான் ஹேண்டில் பண்ணணும், உனக்கு ஒரு பாதிப்பு வந்துன்னா அது கூட எனக்கு ஓட்டா மாறணும்.
உனக்கு ஒரு பாதிப்பு வந்தா கூட எனக்கு ஓட்டா மாறணும்னு ஸ்டாலின் பூ போல பொன் போல உடம்புடி கருப்பு கட்டி சாப்பிடு, சாத்தூர் கார சேவு சாப்பிடுன்னு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. மோடிக்கு அதான் வேலை. நீ ராகுல் காந்திக்கு எடுபிடி, நீ ராகுல் காந்திக்கு சிங்கிடி, நீ ராகுல் காந்திக்கு ஜால்ரா, நீ ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி, நீ 29ல ராகுல் காந்தி கூட தான் போய் நிற்க போற. இப்பவே அடிச்சு நொறுக்கினாதான் 29 எனக்கு சேஃபா இருக்கும். என் ஆளு ஆர்டி டீம், ரவீந்திர துரைசாமி டீம்ல உள்ள எல்லாரும் டேட்டாவோட இதை சொல்லி எனக்கு பிஎம்ஓவுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த முடிவை எடுத்துருன்னு அவங்க அடிச்சு நொறுக்குறாங்க. முடிஞ்சா பேஸ் பண்ணு, முடிஞ்சா எழுத்து பாரு, நோ இஷ்யூஸ். சசிகலா அம்மையாருக்கும் இதைத்தான் நான் சொன்னேன். அவங்க தினகரன் சிஎம்மா சொல்லி எழுத்துனா லீடர், பொம்பளை முகலத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சிறைச்சாலையில இருக்காங்க, களத்துக்குள்ள நின்னாங்கன்னா லீடர் 2021. என் வார்த்தையை பார்த்தா தெரியும். அதே ரவீந்திர சாமி தான் சொன்னேன், மோடிஜி இன்பிளிசாலைன்னு சொல்ல அவங்க வர முடியாதுன்னு. இப்பவும் மோடி வந்து நீ நாளைக்கு ராகுல் காந்திக்கு எடுபடியா போயிருவ, மோடிக்கு எதிராக வருவ, ராகுல் காந்திக்கு நானும் ஒன்னானு பண்ணு நிற்பங்கிறதுக்காக தான் புரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா அடிக்கிறாரு. ஏன் டைம் டு லீடுன்னு ஒரு கேப்ஷனை போட்டுக்கிட்டு நீங்க களத்துக்குள்ள வரும்போது அணில் மாதிரி உதவணும்னு சொல்லும் போது அணிலாவது உதவியாவது அடிச்சு நொறுக்கல ஜெயலலிதா. அப்ப ஜெயலலிதாவுக்கு அவ்வளவுக்குள்ள இருந்து இது பண்ண முடியும்னா சின்ன வயசுல இருந்தே அரசியல்ல வந்த மோடிக்கு ஜெயலலிதாவோட 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய மோடிக்கு நீ நாளைக்கு 29ல எதிரியா தான் வந்து நிற்ப. இன்னைக்கு ஒன்ன விட்டா நாளைக்கு என்ன முட்டை வருவன்னு மோடிக்கு தெரியாதா? ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு மோடியை பற்றி என்ன. ஆன்டி ஸ்டாலின் துக்ளக் ரமேஷுக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு மோடியை பற்றி என்ன. ஆன்டி ஸ்டாலின் நாங்க ப்ரோ மோடி, நாங்க மோடிட்டு எதை சொல்லுவோம், இது நடக்கும். அதனாலதான் 8ஆம் தேதியை டிக்ளேர் பண்ணேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு. இல்ல இங்க ஒரு டவுட் என்னன்னா சார், இவ்வளவு விஷயங்கள் படம் முடக்கம், சிபிஐ விசாரணை, ஒரு நெருடல் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் இன்னும் சிம்பத்தியை கிரியேட் பண்ணாதா விஜய்க்கு? கிரியேட் பண்ணிட்டு போட்டு மோடிக்கு என்ன அதுக்கு? நீ ஏன் எதிர் ஓட்டு எடுத்து, நீ ஏன் எதிரி? நீ ராகுல் காந்திக்கு சிங்கிடி, ஏன் எதிரி? எடுத்துட்டு போட்டு மோடிக்கு என்ன வந்து அதுல? அத பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போகாம விஜய்க்கும் அது ஷேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க 8ஆம் தேதி சொன்னோம், அடிச்சோம். ஏன் சசிகலா நின்னாலும் அப்படிதான் வந்திருக்கும். ஏன் தினகரனுக்கு தானே போச்சு, ஆர்கே நகர்ல சிறைச்சாலைக்கு போனதுனால அது உங்க திறமை, அதுக்குள்ள நாங்க வரல. நீ ஏன் எதிரி? நீ மற்றவங்களை டீல் பண்ண மாதிரி மோடியை டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைக்க முடியாது. எத்தனை பேரை மிதிச்சு, எத்தனை பேரை எழும்பி இழிவானவன்னு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கி கலைஞரும் மோடியும் தான். நம்ம ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் கலைஞரும் மோடியும். அவமானங்களை தாங்கி எழுந்து நிற்க ஒருத்தனை பைத்தியக்காரன் ஏமாளி நினைச்சு நீ இங்க 26ல பாஜக கூட வந்து இந்த தமிழிசை போன்றவங்களோட முட்டாள்தனமான வியூகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆளாயிட்டு 29ல மோடிக்கு எதிராக வந்துருவியா? விட்டுருவோமா? அதுதான் எங்க கான்செப்ட். பாஜக களத்திலேயே இல்ல அப்படின்றாரே சார், எங்க கண்ணு கெட்டினது காணும் அப்படின்றாரு. அவர் கருத்து, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு போறோம். தமிழ்நாட்டு மோடி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. சர்வ வல்லமை படைச்ச ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு இருக்க ஒருத்தன் கொஞ்சம் விளையாடுனா அடிச்சு நொறுக்கப்படுவீங்கன்னு சொன்னேன். அதுதானே நடக்கு. இப்ப திராவிட ஜீவா தம்பி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அப்பவே சொன்னானே, நீங்க உணர்வுபூர்வமா மோடிக்கா நிற்கக்கூடிய கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஜான ஆரோக்கியம் உங்க முன்னாடி நிற்க முடியுமான்னு கேட்டிருக்கான். அதானே நடக்குது. இல்ல வேட்பாளர்கள் இன்டர்வியூ எல்லாம் பண்றாரு, தீவிரமா வந்து இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ண இருக்காரு. பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து டெல்லி போயிட்டு வந்ததுல இருந்து பாஜக தொடர்பான விமர்சனமே வார்த்தையே வருவதில்லை. எப்படி பாக்குறீங்க? இந்த இன்னைக்கு குந்தவை நாச்சியாருன்னு சசிகலா அம்மையார சொன்ன நாஞ்சில் சம்பத்து ஆரம்பிச்சிருக்கிறாரா? ஏதோ ஆமா, அவரு சொல்லிருக்காரு. அது விஜய்க்கு கருத்து தானா? விஜய் கருத்து தான் எடுக்கணும். அவருடைய கருத்து அப்ப விஜயோடைய கருத்தா தானே? விஜய் கருத்து தான் எடுக்கணும். வேற வழி இல்ல, நெருக்கி தள்ளிட்டோம், ஏத்துதான் தீரணும். நீ 30 நாளா சொல்றோம், ஜனநாயகம் வந்து 60 நாள் ஆகுது. மெட்ராஸ் சீட்டை தான் சொல்லிட்டு இருக்கோம். சீட்டை எடு, ஃபைட்டுக்கு வா, ஃபைட் பண்ணிடுவோம். சும்மா நீங்க ஒரு நயனா நாயந்திரன் ஒரு பேச்சு சகோதரன் தான் பேசிட்டாப்புல, 4 யூடியூபர்ஸ் ஒன்னு பாஜக ஆதரவாளர்கள் ஒன்னு பெருசா தூக்கிட்டாப்புல, ஸ்டாலின் வெறுப்புல மோடி ஏமாந்துருவாரா? இல்ல மோடியை நாங்க அலர்ட் பண்ணாம இருப்போமா? What is embedded in Modi's mind is rekindled by us. சசிகலா மேட்டர்லாம் சரி, இந்த மேட்டர்லாம் சரி. அதை வெளியில் நாங்களே மோடிக்கிட்ட ரிட்டாலியை ஃப்ரீஸ் பண்ணுங்கிறதுல நாங்க தோல்வி அடைஞ்சோம், மறுக்க வரல. எடப்பாடி கையில தான் அந்த ரிட்டால போயிட்டு. ஆனா நாங்க சொன்ன கருத்து உண்மைன்னு 2024ல மோடி அவர் கலத்தி விட்டுட்டாரு. எதுனாலும் நாங்க மோடிக்காக அலர்ட்டா இருந்து விழிப்பா இருந்து எதையும் எதிர்பார்க்காம செயல்படக்கூடியவங்க. சசிகலா விஷயத்துல எங்க கருத்து மோடிட்டு எடுப்பட்ட மாதிரி விஜய் விஷயத்துல எங்க கருத்து எடுப்பட்டு ஆன்டி ஸ்டாலின் நான் பேசினவெல்லாம் துண்டை காணும் துணியை காணன்னு ஓடிட்டான். நாங்க ப்ரோ மோடி. ஓகே சார், நாஞ்சில் சம்பத் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, ஆமா பாஜக அழுத்தம் கொடுக்கறது, ஆனா கூட்டணிக்கு போக மாட்டோம், போக கூடாது அப்படின்னு ஒரு கருத்து. நாங்க கூட்டணிக்கு இல்ல, நீ அரசியலை விட்டு ஓடு. நீ கூட்டணிக்கு வந்து ஆளானா 29ல மோடிக்கு எதிராக போவ, அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்க அடிக்கிறோம். எங்களுக்கும் அவர் சொல்றதுல தப்பு இல்லை. ஏன்னா அவர் சொல்ற தப்பு இல்லை. ஏன் பிரசாத் பேசியிருக்காரு, தமிழிசை பேசியிருக்காரு, நயினார் பேசியிருக்காரு, அண்ணாமலை தான்
ஸ்ரூடு லீடர், அந்த 18 விழுக்காடு ஓட்டு ஹீரோ, அவர் தான் பொறுப்போட பேசியிருக்காரு. டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுன்னு. மற்றபடி பிஜேபி ஆதரவு ஈடி பர்ஸ், மோடி ஆதரவு தம்பி ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்றவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அதனால அவர் அப்படி பேசுறதுல தப்பு இல்லை. ஆனா எங்க கருத்து, ஒரு 26ல உங்களை காலி பண்ணாதான் 29ல நீங்க ராகுல் காந்தியோட போய் எங்களுக்கு எதிராக வர மாட்டீங்க. அப்ப ஜெயலலிதா மாதிரி தூரத்துல வரும்போதே உங்களை ஷூட் பண்றோம். கடந்த பேட்டியில பேசும்போது சீமான் அவர்கள் தொடர்பா பேசியிருந்தோம். அவர் கண்டிப்பா 17-18% வரைக்கும் கூட அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் இந்த விஜய் வருகைக்கு பிறகு மேலோட்டமான, எங்களுடைய கேள்வி மேலோட்டமா இருக்கு, உங்களுடைய பதில் தான் ஆழமா இருக்கும். விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு முதல் அடி சீமானுக்கு தான் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அது எல்லா விவாதத்திலுமே பேசுபொருளா இருக்கு. அதற்கான உங்களுடைய விஜய் இலவசங்கள்ல விழுந்தே விட்டானையான்னு 2 கட்டானா விழுந்ததுல சீமான் ஏறிட்டார். அந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டும் ரேவடி கல்ச்சருக்கு எதிரான ஓட்டு, அண்ணாமலையை தலைவராய் ஏற்றுக்கொண்ட ஓட்டு, மோடியை பிரதமரா ஏற்று விழுந்த ஓட்டு, அவங்க இலவசங்களுக்கு எதிரான எண்ணம் கொண்டவங்க. அதுதான் அண்ணாமலைன்னு சொல்லிட்டாரு. கூட்டணியில இருக்கும்போது நம்ம கருத்தை தெளிவா சொல்ல முடியாதுங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இலவசங்களுக்கு எதிராக சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. இது சீமானுக்கு இமேஜை பெரிய அளவு தூக்கிட்டு, மற்ற எல்லா மக்களை ஏமாத்த பாக்குறான், இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரனாக்கி ஓட்ட எடுக்க பாக்குறான். இவன் தாயா மக்களை சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தன்முயற்சி, அவன் சொந்த காலில் வளர்ந்து ஒரு பெண்களும் இருக்கணும், ஆண்களும் இருக்கணும், அவங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரணும், தமிழ்நாட்டின் பொருளாலும் இந்திய அளவில் உலக அளவில் உயரணும்னு தொலைநோக்கு சிந்தனையோட நாட்டு மக்களின் நலனோட சிந்திக்கிறான்னு விஜய் அதுல அடிபட்டு போனார். இலவசங்கள் எதிர்ப்புல சீமான் லீடர் ஆயிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு தான் இலவசங்களின் ஆதரவு வரும், கொடுக்குற ஸ்டாலினுக்கு தான் இலவசங்களுக்கான ஆதரவு வரும். அதுல ஸ்டாலினுக்கு பின்னாடி இலவச ஆதரவு ஓட்டுக்காரனுக்குரிய எடப்பாடிக்கும் விஜய்க்கு ஏமாற்றம் தான் வரும். இல்ல, 2 பேரையும் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே அள்ளி விட்டுருக்காரு வாக்குறுதிகள். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே அவரை போட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காருன்னா, அவரு ஸ்டாண்டில் வலமும் போகாம இடமும் போகாம இருக்கிறதுனால கமல்ஹாசன் 2.0 தான் போவாரு. கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் மாதிரி, விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பிளஸ் ஆகும். துக்ளக் இதையா குறிச்சு வச்சுக்கிறீங்களா, சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்ச் பண்றேன், வாங்க போட்டு பார்த்துருவோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. கடந்த முறை விஜய் அவர்கள் இதை ஆரம்பிச்ச போது நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக் தருவோம், வீடு கூட கட்டி தருவோம், காரு கூட தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அது விமர்சனமான பிறகு அதெல்லாம் வாங்கிக்கிற அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு தபால்னு கீழே விழுந்து இவங்க 1500, நீங்க 2000, நான் 2500 கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு அள்ளி விட்டுருக்காங்க. இந்த இது எப்படி? ஸ்ரீவித்யாவே கேள்வியும் கேட்டும் பதில சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி 2 கட்டான ஆளுதான் விஜய். இன்னும் சுத்த வீரன், எதிலும் தெளிவானவன் சீமான்கிற கம்பாரிசன் தான் துக்ளக்கிதையா சீமானை தூக்கி நிறுத்தும். அந்த போலரைசேஷன் வரும்போது இலவசங்களுக்கானவங்க எல்லாம் ஒரு சைடு, இலவச எதிர்ப்புங்கிறதுல மறு சைடு சீமான் நிற்பாரு, சீமான் எமர்ஜ் ஆவார். இதைத்தான் துக்ளக் ரமேஷ், இவர் இந்தியா டுடே மணி போன்றவங்க எல்லாம் பேக்கா இருக்காம விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, மக்கள் விவரமானவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு உண்மையை உணர்வாங்க. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் நன்றி.